வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 15ஆம் அத்தியாயம் கண்ணடியன் கால்வாய். அதில் உண்மை கதை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்தவன்தான் நம்முடைய கதை பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி என்கிறேனே தவிர அவன் பேர் என்னவோ தெரியவில்லை. இத்தனைக்கும் நான் சொல்கிறது என்னமோ அத்தை பாட்டி கதையில்லை. இது வெறும் ஸ்டோரி இல்லை. இதற்கு பலமான ஹிஸ்டரி ஆதாரம் இருக்கிறது. பிராசீன லேகமாலா என்று பழைய சிலாசாசனம், தாமிர சாசனம் முதலானவைகளை தொகுத்து பம்பாயில் இருக்கிற நிர்ணய சாக அச்சுக்கூடத்தார் தங்களுடைய காவிய மாலா சீரீஸில் பிரசுரித்திருக்கிறார்கள். அதிலே 3ஆம் பாகத்தில் உள்ள ஒரு சாசனத்தில் இந்த கதை வாஸ்தவத்தில் நடந்திருப்பதாகத்தான் ஆதாரங்கள் இருக்கின்றன. அது மட்டுமில்லை, இங்கே வெள்ளைக்கார ராஜ்யம் நடந்தபோது நம்முடைய மெட்ராஸ் பிரசிடென்சியில் அரசாங்கத்தாரின் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டார் 1903 நாளில் பிரச்சரித்துள்ள வருஷாந்திர ரிப்போர்ட்டின் 84வது பக்கத்திலும் இந்த கதை சம்பந்தப்பட்ட சாசனத்தை கொடுத்திருக்கிறது. சேர்மா தேவியில் உள்ள ஒரு சாசனம்தான் அது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் சேர்மாதேவிக்கும் நம் கதைக்கும் என்ன சம்பந்தம் என்று. இட்டுக்கட்டி சொன்ன கதை இல்லை என்பதற்காக சொல்ல வந்தேன். இட்டு கட்டினதாய் இருந்தால் அந்த பிரம்மச்சாரிக்கு ஏதாவது பேர் நாமே வைத்து விடலாம். நிஜமாய் இருப்பதால் தான் வைக்க முடியவில்லை. இதிலிருந்து எத்தனையோ உத்தமமான காரியங்களை லோகோபகாரமாக சாதித்த நம் பூர்வீகர்கள் தங்கள் காரியத்தை மட்டும் காட்டி தாங்கள் அனாமதேயமாக பின்னுக்கு ஒதுங்கிக் கொண்ட பரமோத்தமமான குணப்பான்மையை தெரிந்து கொள்கிறோம். நாமானால் காரியமே செய்யாமல் பேருக்கு பறக்கிறோம். அகஸ்தியர் சிரஞ்சீவியாக மலையாசலத்திலே தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதால் பிரம்மச்சாரி மலைய பர்வதத்திற்கு யாத்திரை தொடங்கினான். மலைய மாருதம் என்று சொல்கிறோமே, அந்த தென்றல் காற்று சந்தன மரம் நிறைந்த இந்த மலைய பர்வதத்திலிருந்து அடிப்பதுதான். தெற்கிலிருந்து வருவதால் தென்றல் என்று பெயர். வடக்கே இருந்து வருகிற காற்றுக்கு வாடை என்று பெயர். தெற்காக காற்றடிக்கும் வசந்த காலத்தில் அது நமக்கு எவ்வளவு ஹிதமாக இருக்கிறதோ, அத்தனை குளிர்காலமான சிசிர ருதுவில் வீசும் வாடைக்காற்று நம் எலும்பையெல்லாம் குடைகிறார் போல ஹிம்சை செய்யும். அதோடு மலையில் மட்கின வஸ்துக்களின் துர்கந்தமும் வரும். அதனால்தான் நாற்றமடிக்கிற எதையும் துர்வாடை என்கிறோம். மலைய பர்வதம் என்பதுதான் தமிழ் இலக்கியங்களில் நிரம்பவும் சிறப்பித்து சொல்லப்படும் பொதிகை மலை. மலையாள பாஷை ஏற்பட்ட காலத்திற்கு பின் இதன் மேற்கு பக்கத்துக்கு கொஞ்சம் தாண்டி விட்டாலே மலையாள ராஜ்யமாகிவிட்டது. ஆதியில் தமிழ்நாட்டின் சேர ராஜ்யத்தைச் சேர்ந்ததாகத்தான் இன்றைய மலையாளமாகிய கேரளமும் இருந்தது. பிற்பாடோ மலைய பர்வதத்தை சுற்றியுள்ள பிரதேசங்கள் கேரள ராஜாக்களின் கீழ் வந்துவிட்டன. அப்புறம் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் போது சில பகுதிகள் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி ஜில்லாவுக்குள் வந்தன. சுதந்திரம் வந்த பிற்பாடு கன்னியாகுமரி ஜில்லா என்று ஏற்பட்டதில் இன்னும் அநேக பகுதிகளும் தமிழ்நாட்டில் சேர்ந்திருக்கின்றன. கொடகு தேசத்தில் காவேரியை உண்டு பண்ணி கொடகு, கர்நாடகம், தமிழ்நாடு மூன்றுக்கும் ஜீவனத்தை அனுகிரகித்த அகஸ்தியர் தமிழ்நாட்டுக்கும் மலையாளத்துக்கும் பொதுவான ஆதி சேர ராஜ்ய பகுதிகளுக்கு வாழ்வு தருவதற்காக மலைய பர்வதத்திலிருந்து தாமிரபரணியை உற்பத்தி பண்ணினார். அந்த புண்ணிய நதி ஆரம்பத்தில் கொஞ்ச தூரம் பழைய கேரள ராஜ்யத்தில் ஓடி அப்புறம் தென்பாண்டி நாடு எனப்படும் தமிழ் தேசத்துக்கு வந்து விடுகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து அகஸ்தியர் அளித்த தீர்வு. திருவனந்தபுரத்திலிருந்து அகஸ்தியர் தரிசனம் ஒன்றே குறியாக பொதிகைக்கு புறப்பட்ட பிரம்மச்சாரி தானம் பெற்ற அவ்வளவு ஸ்வர்ணத்தோடு காட்டு வழிகளில் போவது ஆபத்து என்று கண்டான். அம்பாசமுத்திரத்தில் அவனுடைய நம்பிக்கைக்கு மிகவும் பாத்திரமாயிருந்த ஒரு கோயில் குருக்கள் இருந்தார். அவரிடம் ஸ்வர்ணத்தை ஒப்புவித்துவிட்டு அப்புறம் மலையம் போகலாம். அகஸ்திய பகவான்
தரிசனம் கிடைத்து ஸ்வர்ணத்தை எப்படி லோகோபகாரமாக செலவழிப்பது என்று அவரிடமிருந்து தெரிந்து கொண்ட பின் குருக்களிடமிருந்து திரும்ப வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தான். அப்படியே அம்பாசமுத்திரம் போனான். துவரம்பருப்பு மாதிரி செய்திருந்த ஸ்வர்ண மணிகள் அடங்கிய மூட்டையை குருக்களிடம் ஒப்படைத்தான். சில்லறைக்கு பதில் இம்மாதிரி பொன்மணிகளை அந்நாளில் ராஜாங்கத்தார் உபயோகப்படுத்தினார்கள். பவுன் அத்தனை மலிவாயிருந்த காலம். அகஸ்திய தரிசனம் தாமசமாகிறதே என்று ஒரே தாபத்துடனும் ஆவலுடனும் பசி, தூக்கம், கால்வலி எதுவும் பார்க்காமல் நடந்தான் பிரம்மச்சாரி. இப்படி காடும் மலையும் கடந்து வந்ததில் ஒரு நாள் அப்படியே களைத்து போய் விழுந்து விட்டான். கண்ணை இருட்டிக்கொண்டு மயக்கமாய் வந்தது. அந்த சமயத்தில் அங்கே திடீரென்று ஒரு விருத்த பிராமணர் தோன்றினார். பிரம்மச்சாரியை களைப்பாற்றினார். அவர் வேறு யாரும் இல்லை, அகஸ்தியரேதான் அப்படி ரூபம் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். தனக்காக அந்த குழந்தை ரொம்பவும் சிரமப்பட்டு கொண்டு வருவது மலைய பர்வதத்தில் இருந்த அவருடைய தீர்க்க திருஷ்டியில் தெரிந்தது. உடனே அந்த குழந்தையை தானே எதிர்கொண்டு போய் சந்தித்து விட வேண்டுமென்றே இப்படி முக்கால் வழியில் தோன்றிவிட்டார். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் விளையாட்டு பார்க்க வேண்டும், சோதித்து அவன் பெருமையை இன்னும் பிரகாசப்படுத்த வேண்டுமென்ற வேற வேஷத்தில் தோன்றினார். கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்து கொண்ட உடனேயே மலையாச்சலத்துக்கு போக பறந்தான் பிரம்மச்சாரி. அவன் எங்கே அவ்வளவு அவசரமாக போகிறான் என்று தெரியாத மாதிரி கேட்டறிந்த கிழப்பிராமணர், வேற வேலை இல்லை, அகஸ்தியருமாச்சு தரிசனமுமாச்சு, சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று அவர் எங்கே இருப்பாரோ என்ன சொல்வாரோ, அவருக்காக ஏன் காட்டிலும் மலையிலும் அலைந்து கொண்டு இந்த வீண் பிரயாசை என்றெல்லாம் சொல்லி அவனை தடுக்க பார்த்தார். பிரம்மச்சாரியோ முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. அகஸ்தியரிடம் அவனுடைய பக்தி விசுவாசங்கள் கொஞ்சம் கூட குறையாமல் பரம கருணையுள்ள எங்கள் அகஸ்தியர் நிச்சயம் கை கொடுப்பார், நீர் இடைமறிக்காதீர் என்று சொல்லிவிட்டு மறுபடி புறப்பட்டான். உடனே அகஸ்தியர் ஸ்வயரூபத்தில் அவனுக்கு தரிசனம் தந்து ஆசீர்வதித்தார். அப்பா குழந்தை, இப்போது இங்கே ஒரு பசு வரும். பக்கத்தில் தெரிகிற இந்த தாமிரபரணி கரையில் அது நிற்கும். அது நிற்கிற இடத்தில் ஆற்றுக்கு அணை கட்டி அதிலிருந்து ஒரு கால்வாய் வெட்டு. கால்வாய் எப்படி போக வேண்டுமென்றால் நிற்கிற பசுவின் வாளை நீ பிடித்துக்கொள். அது ஓட ஆரம்பிக்கும். ஓடுகிற வழியை அடையாளம் பண்ணிக்கொள். அந்த வழியாகவே கால்வாயை வெட்டி கொண்டு போக வேண்டும். பசு நடுவில் எங்கெங்கே சாணம் போடுகிறதோ அங்கங்கே ஒரு மடை ஸ்லூயஸ் என்பது அமைக்க வேண்டும். அது சிறுநீர் பெய்கிற இடங்களில் சிறிய வடிகால்கள் வெட்ட வேண்டும். பசு படுத்துக்கொள்ளும் இடங்களில் ஏறி தோண்ட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பசு உன் பார்வையிலிருந்து மறைந்துவிடும். அங்கே கால்வாயை முடித்துவிடு. இப்படி மனுஷர் மிருகம் எல்லாவற்றுக்கும் தாகம் தீரவும் அவை அழுக்கும் ஆயாசமும் போக ஸ்நானம் பண்ணவும் பயிர் பச்சை விளைந்து பல பேர் பசி தீரவும் உபகாரம் செய்வதால் உன்னுடைய பிரதிகிரக தோஷம் ஓடியே போய் புண்ணிய லோகம் சேருவாய். இந்த லோகத்திலும் ஆசந்திரார்க்கம் சூரிய சந்திரர் உள்ளளவும் உன் கீர்த்தி நிற்கும் என்று சொல்லிவிட்டு அந்த தானமாகிவிட்டார். காவேரியையும் தாமிரபரணியையும் கொடுத்தவர் லோகோபகாரமாக நீர்வளம் பெருக்கித் தருவது தவிர வேறு என்ன பரிகாரம் சொல்வார்? அகஸ்தியர் மறைந்தாரோ இல்லையோ, அதே மாதிரி மாயமாக அங்கே ஒரு பசு திடீரென்று தோன்றி தாமிரபரணிக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டது. அந்த இடம்தான் சேர்மாதேவி. தற்போது திருநெல்வேலி ஜில்லாவில் உள்ள அந்த ஊர் முன்பு கேரள தேசத்தில் இருந்தது. ஊரின் பேரிலிருந்தே இது தெரிகிறது. சேரமாதேவி என்பதைத்தான் சேர்மாதேவி என்கிறோம். சேர ராஜ்யம்தானே கேரளம். அங்கே தென்னை ரொம்பவும் விசேஷம். 4 பக்கமும் மலையும் தாமிரபரணி நதியுமாக ரொம்பவும் ரமணீயமாக இருக்கப்பட்ட சேரமாதேவியிலும் ஒரே தென்னஞ்சோலையாக இருக்கும். தென்னைக்கு சமஸ்கிருதத்தில் நாரிகேலம் என்று பெயர். அந்த நாரிகேலம்தான் எப்படி எப்படியோ திரிந்து
கேரளம் என்றாகிவிட்டது. இதில் முதல் 2 எழுத்துக்களான கேர என்பது தமிழில் சேர ஆயிற்று. காவும் சாவும் ஒன்றுக்கு பதில் மற்றது வருவதுண்டு. கௌரிமான் சௌரிமான், கீர்த்தி சீர்த்தி, மூக்கு மூச்சு. இப்படி கை என்று நாம் சொல்லும் அவயத்தை தெலுங்கில் சை செய்யி என்கிறார்கள். கை என்கிற நாமும் கையின் காரியத்தை செய்வது என்றுதான் சொல்கிறோம். சமஸ்கிருதத்திலும் கர என்றால் கை, கரோமி என்றால் செய்கிறேன் என்றே இருக்கிறது. சமஸ்கிருதத்தில் சோழராஜா என்பது தமிழில் கோழிவேந்தன், சாவுக்கு பதில் கா. இப்படி தமிழில் சேரவாகவும் சமஸ்கிருதத்தில் கேரளவாகவும் இருந்த ராஜ்யத்தின் ஆதிகால முக்கிய பட்டணங்களில் ஒன்றாயிருந்தது சேரமாதேவி. பட்டமகிசி அவள் பேரில் ஏற்பட்ட பட்டணம். இரண்டுக்கும் மாதேவி அடைமொழி கொடுப்பதுண்டு. பாண்டிமாதேவி என்று ஞான சம்பந்தரே மங்கையர்க்கரசியை தேவாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சிபியின் வம்சத்தில் வந்ததால் செம்பியர் என்று பெயர் பெற்ற சோழர்களிலும் செம்பியன் மாதேவி என்று ஏராளமாக சிவதர்மம் செய்த ஒரு ராணி இருந்திருக்கிறாள். சைவ திருமுறைகள் 12இல் 9ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிற திருவிசைப்பாக்களை பாடியவர்களில் ஒருவரான கண்டராதித்த சோழ ராஜாவின் பத்தினிதான் இந்த செம்பியன் மாதேவி. அவள் பேரிலும் ஒரு ஊர் இருக்கிறது. சேரமாதேவியில் நின்ற பசுவின் வாளை பிரம்மச்சாரி பிடித்து கொண்டான். உடனே அது ஓட ஆரம்பித்தது. அந்த வழியை அவன் நன்றாக அடையாளம் பண்ணி கொண்டான். அது சாணம் சிறுநீர் கழித்த இடங்களையும் குறித்து கொண்டான். மற்ற எல்லா பிராணிகளுக்கும் கழிவு பொருளாக உள்ள இவையும் பசுவிடமிருந்து வரும்போது மட்டும் கிருமி நாசினியாகவும் தோஷ நாசினியாகவும் ஆகிவிடுகின்றன. கோமயம் கோமூத்திரம் ஆகியவை எப்படி ரோகங்களை போக்குகின்றன, டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆக இருக்கின்றன என்பதை பற்றி வைத்திய புஸ்தகங்கள் பக்கம் பக்கமாக சொல்கின்றனவென்றால், இவை எப்படி தோஷங்களை தீட்டு தொடக்குகளை நிவர்த்தி செய்கின்றன என்பதை பற்றி தர்ம சாஸ்திரங்கள் அதைவிட ஜாஸ்தி பக்கம் சொல்கின்றன. சாணம் சிறுநீர் என்று சொல்லி இருக்கிறதே என்று பரிகாசம் செய்யலாகாது என்பதற்காக சொல்கிறேன். மாடு எங்கெங்கே படுத்துக்கொண்டது என்பதற்கும் அடையாளம் செய்து கொண்டான். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. மகாபிரியவா சரணம்.